ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மனுவை வந்து போன்லெஸ் நெக்ரோமேன்சர் சாப்டர் 2. சாப்டர் 1 எண்டிங்கை ஷார்ட்டாக பார்த்துருவோம். சாப்டர் 1 எண்டிங்கில் ஹீரோ டிஃபிகல்ட்டி ஆர்ட் சூஸ் பண்ணதுனால அவன் டெசர்டுக்கு டெலிபோர்ட் ஆனான். அதனால் அந்த இடத்துல அவனுக்கு சிஸ்டம் வந்து 10 மினிட்ஸ் வந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சு. எதுக்கிட்டேருந்து சர்வைவ் ஆகணும்னா சான்கோலம் கிட்டேருந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்னு வந்ததுனால ஹீரோவும் சான்கோலம் கிட்டேருந்து சர்வைவ் ஆகிறதுக்காக ஓடிட்டு இருந்தான். ஓடும்போது யோசிக்கிறான், இதுக்கிட்டேருந்து எப்படி நான் சர்வைவ் ஆகுது அப்படின்ட்டு. நான் இப்படியே ஓடி இருந்தால் அந்த சான்கோலம் கிட்டேருந்து தப்பிக்க முடியாது. ஸோ நான் வேறு எதனா பிளான் பண்ணி ஆகணும். இது சைஸுக்கு வேறு இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வருது. என்கிட்ட இருக்கிற ஸ்டாமினாக்கு நான் 9 மினிட்ஸ் கூட ஓட முடியாது போல். நான் வேறு எதனா ஒரு விஷயத்த பிளான் பண்ணியே ஆகணும். இந்த ஸ்வாட் வச்சுட்டு எதனா ஒன்று பண்ணியே ஆகணும். ஸோ நான் இப்போது ஓடிட்டு இருக்கிறது. இப்படியே ஓடுனா இல்லை நான் ஃபைட் பண்ணால் இதுக்கிட்ட நான் இறந்துருவேன். இப்போ நான் இதுக்கிட்ட ஜெயிச்சு வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோ இல்யூஷனில் மாட்டிக்கிறான். அவன் அந்த பசங்க பேசுனது, அந்த ட்ரைனர் பேசுனதெல்லாம் அவனுக்கு வர ஞாபகம் வர அந்த இல்யூஷனில் மாட்டின்னு இருக்க. நான் இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன், நான் இப்போது இந்த இல்யூஷனை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வரேன். இப்போதைக்கு நான் இங்கே ஓடிட்டு இருக்கிறது தான் ஒரே வழி. இல்லை வேறு எதனா சூஸ் பண்ணி ஆகணும். இந்த 7 வருஷம் ட்ரைனிங்கை நான் வீணடிக்க மாட்டேன். இங்கே எப்படின்னா சர்வைவ் ஆகி அந்த இன்விட் ட்ரேடை இங்கேருந்து அன்லாக் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஓடிட்டு இருக்கான். இதுவும் மான்ஸ்டரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ இதுக்கும் கோர் இருக்கணும். அது ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் எப்படின்னா ரீச் பண்ண ஆகணும். இதுதான் இருக்கிறது ஒரு வழி அப்படின்னு ஹீரோவும் அந்த மலை மேலே ஏறிட்டுருக்கான். ஏறி அந்த ஹைட்டுக்கு போக அங்கேருந்து ஹீரோ குதிக்க அந்த சான்கோலமும் குதிக்குது. அந்த சமயத்தில் ஹீரோ ஒரு இடத்துல ஸ்வாடு குத்தி நிற்க வைக்கிறான். அங்கே நின்று பார்க்குறான். அந்த சான்கோலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த இடத்த பார்த்து அது மேலே குதிக்கிறான். குதித்து அது பக்கத்தில் கோரு பக்கம் போய் கோரை டிஸ்ட்ராய் பண்ணலான்ட்டு போகிறான். ஒரு அடி அடிக்க இன்னொன்று ஒரு அடி அடிக்கிறான். அப்படியே அடித்து கோரை அடிக்க லாஸ்ட் டைம் உடைக்க போக அப்போ அந்த சான்கோலம் பிடிச்சிருது. திருப்பி ஹீரோ அந்த இல்யூஷனுக்குள்ளே போகிறான். நீ இந்த உலகத்துக்கு வேஸ்ட்டு, நீ இருக்கிறது வேஸ்ட்டு, நீ ஒரு குப்பை அப்படின்னு அந்த ட்ரைனர் அந்த பசங்க சொல்கிறதெல்லாம் ஞாபகம் வருது. திருப்பி ஹீரோவும் அந்த இல்யூஷனை பிரேக் பண்ணிவிட்டு கத்தி எடுத்து அந்த குறி பார்த்து அந்த சான்கோலம் கோரை அடிக்கிறான். நீங்கள் 7 மினிட்ஸில் சான்கோலமை டிஃபீட் பண்ணிட்டீங்க. டுட்டோரியல் இஸ் கம்ப்ளீட் அப்படின்ட்டு வர நான் டிஃபீட் பண்ணிட்டேன்னு சந்தோஷப்படுறேன் ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம்லேருந்து உங்களுக்கு யூனிக் ட்ரேட் அன்லாக் பண்ணுறது, அப்புறம் 1000 பாயிண்ட்ஸ் தரப்படுது. அடிஷ்னல் ரிவார்டாக ஃபாஸ்ட் ரிகவரி ரேங்க் E+ தரப்படுது அப்படின்னு போட்டிருக்கு. அடிஷ்னலி 500 பாயிண்ட்ஸ் தரப்படுது. இதெல்லாம் பார்த்த ஹீரோவும் என்னால் நம்ப முடியலை, எவ்வளோ விஷயம் எனக்கு கிடச்சிருக்கா. இதெல்லாமல் இப்போ நான் ஹண்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த நேரம் பார்த்து உங்களுக்கு யூனிக் ட்ரேடாக நெக்ரோமேன்சர் ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு வர்றது. அந்த இடத்துல அப்போது ரெட் அண்ட் பிளாக் கலரில் ஒரு ஃபாக் வர இது என்னாண்டு ஹீரோ யோசிச்சுட்ருக்க போது அதை போய் தொடுறான் ஹீரோ. அதை தொடும்போது அந்த சிஸ்டமில் நீங்கள் இந்த சான்கோலம் ஸ்பிரிட்டை அப்சர்வ் பண்ணுறீங்களான்னு கேட்க ஹீரோவும் எஸ் கொடுக்க அப்சர்வ் ஆகிற நேரத்தில் இந்த சாப்டர் இங்கேயே முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம்.